டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 900 வருஷத்துக்கு பின்னாடி போனால் எப்படி இருக்கும்? அப்படிதாங்க இருக்கும் இந்த கோயிலுக்குள்ளே போனால். இது கர்நாடகா அலிபேடில் இருக்க ஹோஷலேஸ்வரா டெம்பிள். இந்த கோயிலில் 2 பெரிய சிவலிங்கம், 2 பெரிய நந்தியோட காட்சியளிப்பாங்க. இந்த கோயிலோட சிறப்பு, இந்த கோயில் முழுக்கவே சோப்புக்கல்னு சொல்கிற ஒரு பிரத்யேக கல்லால் கட்டியிருக்காங்க. அந்த கல் ஃபஸ்ட்டு கட்டும் போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக காற்றுப்பட்டு இறுகி கருங்கல் மாதிரியே ஆயிடும். அதனால தாங்க இந்த கோயில் கட்டின சிற்பிகளால் ஒவ்வொரு சிலையிலும் பல வேலைப்பாடுகளை மிக நுணுக்கமாக செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி இருக்க தூண்கள் கூட நமக்கு பிரமிப்பை ஊட்டுங்க. ஏன்னா அது பார்க்குறதுக்கு இப்போ இருக்க லேட்டஸ்ட் லேசர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ண மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட் ஷேப்பில் பளபளன்னு ஷைனிங்காக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு இன்னொரு சேட் ஸ்டோரியும் இருக்குங்க. இந்த கோயிலை 12ஆம் நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. 40 ஆண்டுகளாக கட்டியிருக்காங்க. ஆனால் முழுசாக கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே இந்த கோயிலை டெல்லி சுல்தான்கள் படையெடுத்து வந்து ஆக்கிரமித்து தகர்த்திருக்காங்க. அதனால் இந்த கோயில் கட்டுமானம் முழுசாக முடியல. கர்நாடகா மாநிலம் அலிபேடுக்கு பேர் வர காரணமே இந்த கோயில் தாங்க. அலிபேடுனா பாழடைந்த கோயில் ஆர் பங்களான்னு அர்த்தமா. இந்த கோயில் வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சென்டருங்க. கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள்.